Hi guys, இன்னைக்கு நம்ம கிட்னாப் கேர்ள் டிராமாவோட 4th பார்ட் பார்க்க போறோம். வெல்கம் டு டிகேசஸ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? எபிசோட்ல ஹீரோ இறந்தவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக போயிருப்பாரு. அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு கால் வந்திருக்கும். ஹீரோயினோட அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவரோட ஃபேஸே மாறி இருக்கும். இது சீஃப் பத்திரமே என்னாச்சு அப்படின்னு கேட்டிருப்பாரு. என்னோட மாமனாருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வேகமா கிளம்பு, என்னோட காரை எடுத்துக்கோ, நீ சீக்கிரமாவே அங்க ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். அவர் அந்த கார் எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஹீரோயினை பார்க்க வரும்போது அவங்க ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பாங்க. இவர் இறங்கினதுமே போலீஸ்க்குலாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு நீங்க கிளம்புங்க, நான் இவங்களை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது நாங்க என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தூக்கி விடுறாரு. ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது, அவங்க ரெண்டு பேருக்குமே ஷாக் ஆகுது. ஏன்னா ஹீரோட ஒய்ஃப் யாருன்னு சொல்லி யாருமே இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ரொம்பவே சந்தோஷம். ஆனா ஒரே ஒரு ரிக்வஸ்ட், இந்த சமயத்துல கேட்க கூடாதுதான், ஆனால கேட்கறேன், ஒரே ஒரு போட்டோ கூட எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் கேட்கிறாரு. ஹீரோ ஒரு மாதிரி பாக்குறாரு. இல்ல என் ஒய்ஃபுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த விஷயத்த சீக்ரெட்டா வச்சுக்கோங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன் வர வரைக்கும் இது யாருக்குமே தெரிய வேண்டாம், இதை நீங்க பண்ணீங்கன்னா நீங்க கேட்டதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் பேசுறாரு. போலீஸுமே ஒத்துக்கிறாரு. சரி அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு வராரு. ஹீரோயின் அங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க. நீ உங்க அப்பாவை பத்தி கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது இவங்களுக்கு அழுக வந்துருது. பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அதுல சவுண்ட் வேற வெளியே வருது. என்ன நீ சவுண்ட் எல்லாம் போடுற அப்படின்னு சொல்லி கர்ச்சீஃப் கொடுத்துட்டே சிரிக்கிறாரு. ஹீரோயின் உடனே சைலண்ட் ஆகிடுறாங்க. நீ அழுகும் போது பார்க்க நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அழுகையை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. உன்னை அழுக வேண்டாம்னு நான் சொல்லவே இல்லையே, நல்லா இல்லைன்னு தான் சொன்னேன், உனக்கு எவ்வளவு நேரம் அழுகணுமோ அவ்வளவு நேரம் அழுத முடிச்சிரு அப்படின்னு சொல்லவும் மறுபடியுமே பயங்கரமா அழுகுறாங்க. இங்க அப்படியே கட் பண்ணி யூரியை காமிக்கிறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் வராங்க. அங்க இருக்கவங்க என்ன ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே உரிமையா பேசுறாங்க. அதான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தா அங்க சங்குமே இருக்காரு. நீ என்னப்பா இங்க இருக்க, என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா, எனக்கு ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவர் பாக்குறாரு. அவர் வாடு சாப்பிட்டுட்டு இருக்காரு. சும்மாதான்ப்பா கேட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிறாங்க. உன்ட்ட உன்னை கேட்கணும்னு நினைச்சேன், உனக்கு ஹீரோயின் மேல ஒரு கண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவருக்கு சாப்பிட்டுட்டு இருந்ததெல்லாம் பொறையேறிடுது. உடனே யூரியை பார்த்து உனக்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. உனக்கு அவ்வளவு பிடிக்குமா ஹீரோனா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப பிடிக்கும், ஃபர்ஸ்ட் அவனை பார்க்கும்போது எனக்கு பிடிக்கவே இல்லை, ரொம்பவே பயப்பட்டேன், ஆனா இப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. யூரி நியூவா ஜாயின் பண்ணிருப்பாங்க ஆங்கரிங்க்கு. அப்ப அங்க ஹீரோ சீனியர் ஆங்கரா இருந்திருப்பாரு. இவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருப்பாங்க, பிளாஸ்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அப்ப ஹீரோ ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. சரி நீங்க பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆனா யூரி அதுக்கு ப்ரிப்பேரே பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படியே முழிச்சுட்டே நின்றுட்டு இருந்திருப்பாங்க. உனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா அதை ரிவ்யூவே பண்ணக்கூடாது, நீ ரொம்பவே பிகினரா இருக்க, எல்லாத்தையும் கத்துட்டு வா அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாரு. யூரி அப்படியே அழுகிற மாதிரி ஆயிருப்பாங்க. எல்லாருமே பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ரெஸ்ட் ரூம் போய் பயங்கரமா அழுதுட்டு வெளியே வந்திருப்பாங்க. ஆனா கண்ணெல்லாம் தொடச்சிட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனா லைட்டா ஐலைனர் எல்லாம் கீழே ஆயிருக்கும். அப்பதான் ஹீரோவுமே கரெக்டா பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாரு. நாளையில இருந்து காலையில 2 மணிக்கே வந்துரு அப்படின்னு சொல்லும்போது 2 மணிக்கே வா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆமா ஏன் வரமாட்டியா, உனக்கு ஒண்ணுமே தெரியல, நானே உனக்கு சொல்லித்தரேன் வா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்களே சொல்லி தரீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா, அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியம் என்னன்னா நீ 2 மணிக்கு வரும்போது தூங்குன மாதிரி இருக்க கூடாது, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஐலன் எல்லாம் கீழே ஆகியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஐலனர் ஆகியிருக்கிறது. அப்படியே பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. அப்ப அவன் ஆங்கரா இருந்தான், நிறைய டைம் ஒட்டுக்காவே தான் இருப்போம், இப்ப அவன் ஸ்போக் பர்சனா ஆயிட்டான், அதனால நாங்க மீட் பண்ணிக்கிறதே இல்ல, 1 இயருக்கு 1 டைம் தான் மீட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அப்படியே ஹீரோ காமிச்சா ஹீரோயினா ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு வந்திருக்காரு. இங்க எதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுமே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. முடிஞ்சா பேசலாமா, இங்க உட்காரு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் உட்காடுறாங்க. நம்ம வந்து நிறைய கம்யூனிகேட் பண்ணிக்கணும், அந்த கிட்னாப்பர் நிறைய பண்றான், அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம 2 பேரை பத்தி நம்ம 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும்ல, அதனால நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இவன் நம்மள விசாரிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பாக்குறாங்க. உடனே இவரு விசாரணை எல்லாம் இல்ல, சும்மா பேசிக்கலாம் தான் சொன்னேன், ரொம்பவே பெரிய விஷயமாயிட்டு இருக்கு, ஒரு கட்டத்துல நம்ம போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டியது வந்துச்சுன்னா உன்னை கேள்வி கேட்பாங்கல்ல, அப்ப நீ மாட்டிக்க கூடாது, நீ எதையோ மறைக்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியும், அதை இப்பவே சொல்லிரு அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ஹீரோயின் சொல்ற மாதிரி இல்ல, இப்ப கூட உன்னை மிரட்டி என்னால வாங்க முடியும், கேட்டுட்டே இருந்தா நீ சொல்லிடுவ, ஆனா நான் அதை பண்ண மாட்டேன், உனக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து லீவ் ஆகுறாரு. எங்கடா போறாருன்னு பார்த்தா வெளியே போய் சாப்பாடு எடுத்துட்டு வராரு. இந்த சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாரு. ஹீரோயின் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வராங்க. இல்ல நீ சாப்பிட்டுட்டு வா, நான் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க
ஃபேமிலி மீட் பண்றதுக்காக தான் போறாரு. அதுக்காக தான் இந்த ஹோட்டலுமே வந்திருக்காங்க. அவங்க அம்மா பார்த்ததுமே எங்க ஹீரோயின் அப்படின்னு தான் கேக்குறாங்க. அவ இன்னும் வரல, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார்றாரு. எதுக்காக அவருக்கு அப்புறம் எலெக்ஷன்ல நிக்கிற எல்லாரும் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க 2 பேரும் ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவை பார்த்தாலே தெரியுது இதுல அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. எங்க ஹீரோயினை காமிச்சா சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க. எந்திரிச்சு பார்த்தா ரொம்பவே டைம் ஆயிடுது. ஐயோ ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமா கீழே வராங்க. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க. நீ எதுக்காக இருக்கணும் தெரியல, எதுக்காக போறேன்னு தெரியல, வரேன்னு தெரியல, இப்பதான் அவங்க அக்கா ரிட்டன் வருவா, அது வரைக்கும் தான் நீங்க இருக்க முடியும், அவ வராளா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் ஃபேஸே மாறிடுது. உங்க அப்பாவுக்கு நான் தோத்துருவேன் பயம், அதனாலதான் உங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்காம ஒன்ன கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன், நீ எதுக்குமே யூஸ் ஆக மாட்டேன்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மட்டமா பேசுறாரு ஹீரோயினை. ஹீரோ கோவருது, வா போலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போறாரு. எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கிளாஸ் எடுத்து அடிச்சிடுறாரு. ஹீரோயின் மேல படம் வரும்போது இவர் வேகமா கையை பிடிச்சு பக்கத்துல எடுத்துக்கிறாரு. அந்த கிளாஸ் செவுத்துல பட்டுருது. இது நீங்க செட் பண்ண வேலை தானே, நம்ம 2 பேரும் மீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி நியூஸ்ல போட்டு அப்படியே உங்க பக்கம் எங்களுக்கு பாக்குறீங்க, அரே நீங்க என்ன பண்ணாலும் சரி உங்க பக்கம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கிருந்து கூட்டு போயிடுறாரு. லிப்ட்ல வரும்போது ஹீரோயின் கையை டைட்டா பிடிச்சுக்கிறாரு. ஹீரோயின் எடுக்க ட்ரை பண்ணும்போது விடவே மாட்டேறாரு. எங்க அப்பா அம்மா பேசினதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத, அவங்க எப்பவுமே இப்படிதான் தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பவுமே ஹீரோயின் கை எடுக்கதான் ட்ரை பண்றாங்க, ஆனா விடவே மாட்டேறாரு. டைட்டா பிடிச்சுக்கிறாரு. அக்கா பண்ண தப்பால உன்னால திருப்பி எதுவுமே பேச முடியாம ஆகிடுச்சு, நீ எதுவும் மனசுல வச்சுக்காத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. ஹீரோயினுமே பெருசா எடுத்துக்கிட்ட மாதிரிலாம் தெரியல, அவங்க வாட்டுக்கு விட்டுறாங்க. இப்ப அப்படியே 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. பார்க்கிங்ல நின்றுட்டு இருக்கும் போது ஹீரோ கால் வருது. நான் பேசிட்டு வரேன், நீ மாடிக்கு போ அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இங்க ஹீரோ பார்க்கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. கிட்னாப்பர் ஒரு பல்ல விட்டுட்டு போயிருப்பாருல, அதை பத்தி தான் பேசுறாரு. அதுல இருந்து பிளட் எல்லாமே அனிமலோட தான், பல்லுமே அனிமலோட தான் சொல்லி சொல்றாங்க, எல்லாமே ஃபேக் தான் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ சிரிக்கிறாரு. சரி நான் உனக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. இங்க அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த கிட்னாப்பர் பேசினது, அந்த வீடியோ கால்ல பல்ல பார்த்ததெல்லாம் யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த போனை வச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு சரி குப்பையில போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி குப்பையில தூக்கி போட்டுறாங்க. இதை எடுத்துட்டு போய் வெளியே போட்டு வரலாம் அப்படின்னு வெளியே வரும்போது ஹீரோ பாக்குறாரு. என்ன ஆச்சு, குப்பை போடணுமா, கூட நான் போட்டு வரேன் அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயின் கொடுக்காம போறாங்க. ஆனா அவர் விடவே மாட்டாரு பிடிச்சுக்கிட்டு. ஹீரோயின் உடனே ரூம்குள்ள ஓடிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு வீடியோ கால் வருது. அட்டன் பண்ணா அவங்க கூட ஒர்க் பண்றவங்க தான். பிரசிடென்ட் ஆபீஸ்ல இன்டர்வியூ போறதுக்காக இவங்க செலக்ட் ஆகிருக்காங்க, அதனால கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. மறக்காம ட்ரீட் வச்சிரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை பார்த்துட்டே நிக்கிறாரு. முடிவெடுத்திருக்க, இதை விட்டாத அப்படின்னு சொல்லி லீவ் ஆக போகும்போது ஹீரோயின் கையை பிடிக்கிறாங்க. அவங்க போன் எடுத்து வேகமா டைப் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியுது, உங்க வீட்டுல என்ன சொல்றதுன்னு தானே கேட்க போற, அதெல்லாம் நீ யோசிக்காத, இன்னுமே நீ சின்ன பொண்ணு கிடையாது, உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யி, மத்தவங்க கண்ட்ரோல்ல நீ இருக்காத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. அப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி காமிக்கிறாங்க. இவங்க ஹீரோ பார்த்துட்டே நிக்கிறாரு. அவங்க வாட்டுக்கு போயிடுறாங்க. நம்மளை விட இருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்ல காமிக்கிறாங்க. ஹீரோ அவரோட கேபின்ல உட்காந்துருக்காரு. அப்ப அங்க இருக்க பார்க்கும் ஒரு எம்ப்ளாயி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோவை பார்க்க போவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்க்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ஒரு நக்கல் பண்ணிட்டே உள்ள போறாரு. அவர் வெளியே இருந்து என்ன பேசுறாங்கன்னு பார்த்துட்டே இருக்காரு. ஆனா பார்க் விடவே மாட்டாரு, எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி விட்டுறாரு. வாய்ஸ் சேஞ்ச் ஆகி இருக்கிறதுல இருந்து ரியல் வாய்ஸ் எடுக்க சொன்னீங்கல்ல, அதை பத்தி பேசுறதுக்காக தான் வந்தேன். ரியல் வாய்ஸ் எடுக்க முடியல, ஆனா அவங்க என்ன ஜெண்டர் என்ன ஏஜ் இருக்கும்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஸ்பெசிஃபையா அது யாருன்னு தெரியணும், என்னோட ரிலேட்டிவா தான் கண்டிப்பா இருக்கும், கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. சரி அப்ப நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்க் வெளியே போயிடுறாரு. உடனே அந்த கோ ஒர்க்கர் உள்ள வராரு. இன்னைக்கு இவங்க எல்லாம் இன்டர்வியூக்கு வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுமே அதுல இருக்காங்க. அந்த லிஸ்ட்டை கொடுக்குறாரு. இப்ப அப்படியே அந்த இன்டர்வியூல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ரொம்பவே பதட்டமா உட்காந்துருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லி சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லி காம் ஆகுறாங்க. உள்ள போனதுமே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவோம், அதுக்கேத்த மாதிரி ஸ்பீடா நீங்க ஆக்ஷன் பண்ணணும், எதையும் மிஸ் பண்ணக்கூடாது, தப்பா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஓகே அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆகுறாங்க. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின்மே போய் நிக்கிறாங்க. ஹீரோவோட வீடியோ தான் ஓடுது. ஹீரோயினுக்கு சொல்லவே வேணும், சூப்பரா பண்ணிடுறாங்க. ஹீரோமே இதை வீடியோ கால் மூலமா அந்த பக்கம் வந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. உடனே கிளம்பி அந்த ஹாலுக்கு வந்துடுறாரு. எல்லாருமே புரியாம பாக்குறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஹீரோயினை பார்த்துட்டு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், நாங்க எந்த வீடியோ யூஸ் பண்ணிருக்கோம் சொல்லி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோயின் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ வச்சு ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோல நான் பேசுறதுக்கு முன்னாடியே சில வேர்ட்ஸ்க்கெல்லாம் நீங்க ரொம்பவே சைன் லாங்குவேஜ் கரெக்டா பண்றீங்க, அது எப்படி அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி இந்த வீடியோல நான் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன், சோ எனக்கு ஆல்ரெடி என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி வேற வீடியோ போடலாமான்னு கேட்கும்போது ஓ போடுங்களேன் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு வீடியோவா போடுறாங்க. ஆனா எல்லா வீடியோலயுமே ஹீரோயின் கரெக்டா பண்றாங்க, முன்னாடியே வேற பண்ணிடுறாங்க. அது எப்படி எல்லா வீடியோவுமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறாரு.
எப்பவுமே உங்க வீடியோ போட்டு தான் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன், அதனாலதான் என்னால இதை பண்ண முடியுது அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இந்த எல்லா வீடியோக்கும் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. ஏன்னா எனக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அங்க இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. ஹீரோ அப்படியே முழிச்சிட்டே உட்காந்துருக்காரு. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சு, அதனால உங்க வீடியோலாம் பார்த்து நான் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த இண்டஸ்ட்ரியில வரணும்னு சொல்லி எனக்கு ரொம்பவே ஆசை, அதனால எல்லாத்தையுமே நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்லாம உங்க வாய் அசைவு வச்சு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அதனாலதான் நான் ஆக்ஷன் சீக்கிரமா பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கு. அப்ப இவ டெய்லியுமே நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்திருக்கா, எவ்வளவு பிடிச்சிருந்தா இப்படி பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே பாக்குறாரு. சொல்றது உண்மையே வச்சுக்கலாம். நான் இங்க யாருக்குமே தெரியாத ஒரு நியூஸ் சொல்ல போறேன், அதை நீங்க சைன் லாங்குவேஜ்ல கன்வே பண்ணணும். இதே ஃபாஸ்ட் இருக்கான்னு பாக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஓ பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. அப்படியே கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு வீட்டுல ஒரு கப்பல் இருந்தாங்க. 2 பேருமே இன்னொருத்த கிட்ட உண்மையாவே இல்ல, உண்மையை பேசிக்கவே மாட்டாங்க. மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்குவாங்க. மத்தவங்கள மாதிரி இவங்களுமே வெளியே சொல்லியிருந்தா ஒரு ஆர்டினரி கப்பல் மாதிரி இருந்திருப்பாங்களோ என்னவோ. அவங்க லவ் பண்ணிருப்பாங்களா, ஒட்டுக்கா இருந்திருப்பாங்களா? அவங்க 2 பேருமே ஒரே மாதிரி தான், மத்தவங்கள பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க, ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அப்படியே ஸ்டாப் ஆகுறாங்க. ஹீரோமே அப்படியே ஸ்டாப் ஆகுறாரு. 2 பேருமே கண்ணையும் பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. அவ்வளவுதான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அங்க இருக்க யாருக்குமே ஒன்னும் புரியல, எதுக்கு வந்தான் இவன், எதுக்கு போனா இவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே ரெஸ்ட் ரூம்ல நின்னுட்டு கையெல்லாம் நடுங்குது. உன்னோட பெஸ்ட் நீ கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி அவங்களே தேத்திக்கிறாங்க. அவங்கள அப்படியே புதுசா ஒரு கேரக்டர் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இவங்க பேர் என்ன அப்படின்னு நம்மளுக்கு ரிவீல் பண்ணல. ரொம்பவே ஸ்டைலிஷா மாடலா இருக்காங்க. இங்க அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட அப்பாவை காமிக்கிறாங்க. ஹீரோ தனியா ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஹீரோயின் மீட் பண்றாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்வீட் கொடுக்குறாங்க. எனக்கு பிடிச்ச ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சின்ன பிள்ளையாட்ட எடுத்து சாப்பிட்டு இருக்காரு. அப்ப அங்க டவல்லாம் பாக்குறாங்க. இது யார் பண்ணிருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதாவது அவங்க அப்பாவோட உடம்ப கிளீன் பண்ணி விட்டுருக்காங்க. ஹீரோ வந்தாரா அப்படின்னு கேட்கும்போது நான் உங்களையும் உங்க பொண்ணையும் நல்லாவே பாத்துக்குவேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஹீரோ சொன்னாரா அப்படின்னு சொல்லும்போது ஆமா அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாரு. ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இங்க நீங்க சேஃபா இருக்கலாம், சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அவன் ரொம்பவே சாஃப்டான பர்சன், ஆனா பார்க்க கோல்டா இருப்பான், ரொம்பவே ரூடா நடந்துக்குவான், ஆனா ரொம்பவே கைண்டான ஒருத்தன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அவர் மேல ஃபீலிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. அந்த கோவர்க்கர் இருந்தவர்ல அவர் தான் ஹீரோயிட்ட கேக்குறாரு, அந்த பொண்ணு கிட்ட நேத்து ஏன் அவ்வளவு கேள்வி கேட்டீங்க, அதுக்கப்புறம் அவட்ட பேசுனீங்களான்னு கேட்கும்போது எதுக்காக நீங்க கேக்குறீங்க அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. இல்ல நாங்க பெட்டு கட்டணும் அப்படின்னு போது என்னது பெட்டா அப்படின்னு கேட்கும். இல்ல நான் சும்மா சொன்னேன், பெட்டெல்லாம் கட்டல அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஹீரோ எட்டி பாக்குறாரு. அங்க எல்லாருமே ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. ஒரே நிமிஷம், எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாரு. ஹீரோக்கு ஜெலஸ் ஆகுது இவங்க இப்படி சொல்றதெல்லாம். ஒருக்கர் இன்டர்வியூக்கு எல்லாத்தோட ரிப்போர்ட்டுமே கொடுத்திருப்பாரு. அதுல ஹீரோயினோடதுமே இருக்கு. இதை பார்த்ததுமே ஹீரோக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. இவங்க 2 பேருமே சின்ன பசங்களா இருக்கும்போது ஹீரோ ஒரு வீட்டுல சாப்பிடாம நின்னுட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம், இங்க சாப்பிடாம இருந்தா நல்லாவா இருக்கும், நீ என்ன பழக்கம் பழக்கிற, என் பையனுக்கு ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும், நீயுமே அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ரூடா நடந்திருப்பாங்க அவங்க அம்மா. இவர் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு அவங்க போவும் கீழே தூக்கி போட்டிருப்பாரு. மாடியில் நின்று கீழே பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா சாப்பிடாத அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லி சைன் லாங்குவேஜ்ல சொல்லும் போது நீ சாப்பிடக்கூடாது, உன்னோட அக்காவை பாரு எவ்வளவு டீசென்டா இருக்கா, அந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாங்க. ஹீரோ பார்த்துட்டே இருந்துட்டு ஹீரோயின் யாருக்குமே தெரியாம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வேகமா போயிருப்பாரு. அவரோட பிளேட்டை கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோயின் வேகமா சாப்பிட்டுருப்பாங்க. போற ஏறி இருக்கும், இவர் தான் தட்டி கொடுத்து மெதுவா சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நீ ரொம்ப பெரிய பொண்ணா வளர்ந்துட்டீங்கள அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. எங்க அப்பாவை சேஃபான ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பினோட பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம். அப்ப அவங்க போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. உள்ள போய் பார்த்தா அவங்க அக்கா ரிட்டன் வந்திருக்காங்க. வீடு வேணும்னு சொல்லி ஆட் மாதிரி இன்ஸ்டாகிராம்ல கொடுத்துருக்காங்க. அதை பாத்துறாங்க இவங்க. உடனே அந்த போனை தேடி எடுக்கிறாங்க. இங்க அப்படியே கட் பண்ணி யூரியா காமிக்கிறாங்க. அவங்க நூடுல்ஸ்க்கு தண்ணியெல்லாம் ஊத்திட்டு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி டைமிங் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோ கால் பண்ணி இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஏன் நீ நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ நான் சொல்றதை மட்டும் கேளு, நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன், எனக்கு 3 நிமிஷம் தான் பேசுறதுக்கு இருக்கு, உனக்கு சங்க பத்தி தெரிஞ்சது எல்லாமே சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எந்த காலேஜ்ல படிச்சாங்க அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் எனக்கு தெரியும், அவனுக்கு 31 வயசாச்சு, இந்த காலேஜ்ல படிச்சா இங்க வேலைக்கு போனா அது எல்லாமே எனக்கு தெரியும், வேற ஏதாவது சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அவன் இருக்க ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தங்கி இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஓகே வேற அப்படின்னு கேக்குறாங்க. அவன் ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல மறந்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஆர்ஃபனேஜா அப்படின்னு யோசிக்கும் போது அந்த பிக்சர் ஞாபகம் வருது. அந்த ஆர்ஃபனேஜோட பேர் சொல்லி இதானே அப்படின்னு சொல்லும்போது
கேட்கும்போது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு டைம் ஆச்சு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாரு. இவனே கூப்பிட்டான் இவனே வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாட்டுக்கு நூடுல்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க கரெக்டா 10 மணி ஆகுது. ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. இதனாலதான் 3 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஹீரோ. என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்காக ஹீரோயினை டைவர்ஸ் பண்ண சொல்றேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டில, அதுக்கு நான் இப்ப பதில் சொல்றேன். ஹீரோயினோட அக்கா வந்துட்டாங்க, சோ நீ டைவர்ஸ் பண்ணிரு, நீ அவங்க கூட போய்க்கோ. ஹீரோயினை யாரும் மதிக்கிறதே இல்ல அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ உனக்கு நிறைய விஷயம் தெரியலன்னு நினைக்கிறேன். ஹீரோனோட அக்கா ஓடி போறக்கு முன்னாடி என்கிட்ட பேசிட்டு தான் போனாங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு ஷாக் ஆகுது. என்ன பேசினாங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், இனிமேல் கால் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஹீரோ கட் பண்ணிடுறாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி அவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்க தெரியுமா இது ஹீரோக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. வேகமா இவங்க போன் எல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு வைன்ல கீழே ஊத்திடுறாங்க. இன்னும் நீ தூங்கலையா? நான் தான் தூங்கிட்டேன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் அமைதியாவே நிக்கிறாங்க. உனக்கு தெரியுமா இன்னைக்கு நீ சூப்பரா இன்டர்வியூல பண்ண, நானே இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. சரி நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் பாக்குறாங்க. அதான் அந்த 70th anniversary உங்க நியூஸ் கம்பெனியோடது அப்படின்னு சொல்லுவோம். ஆமா இல்ல அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. நாளைக்கு அங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காமிக்கிறாங்க. தான் ஃபர்ஸ்ட் அங்க போறாங்க. ஹீரோயின் அம்மா பார்த்ததுமே உன்கிட்ட தனியா பேசணுவா அப்படின்னு சொல்லி தனியா கூட்டு போறாங்க. உன்னோட அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து மாத்திட்டேன்னு சொன்னாங்க, என்கிட்ட ஏன் சொல்லல அப்படின்னு கேட்கும்போது நான் இல்ல உங்க மாப்பிள்ள தான் அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு எப்படி தெரிஞ்சு? உன்னோட அப்பா தான் சொல்லி தெரிஞ்சிருச்சான்னு கேட்கும்போது தெரிஞ்சிருச்சு, ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கூட ஒழுங்கா உன்னால பண்ண முடியாதா? என்னவோ இனிமேல் நான் ஃபீஸ் கட்ட வேண்டாம்ல, நீயே கட்டிப்பேல அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் பாக்குறாங்க. அவங்க கோட்டை கிழிச்சு விட்டுட்டு இப்பதான் நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவங்க வாட்டுக்கு போயிடுறாங்க. அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ள காமிக்கிறாங்க. 2 பொண்ணுங்க ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அவ அட்டென்ஷனுக்காக எது வேணா பண்ணுவா தெரியுமா, அவ ரொம்பவே மோசமானவ, அவங்க அக்காவை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு வெளியே போறாங்க. ஹீரோயினுமே அங்கதான் இருந்திருப்பாங்க. இது எல்லாமே கேட்டுட்டு ஒரு மாதிரி வெளியே வந்தா ஹீரோ கூட தான் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மனசே உடஞ்சிருது. அவங்க வாட்டுக்கு அப்படியே டெரஸுக்கு போயிடுறாங்க. ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஹீரோக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு போன் எடுக்கும்போது அதுல மிஸ்டு கால் இருக்கு. ஹீரோ தான் பண்ணிருக்காரு. சரின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்றாங்க. ஆனா ஹீரோ எடுக்கவே மாட்டாரு. இவனுக்கு கூட நம்மளை பத்தி கவலை இல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பெஞ்ச் மேல ஏறி நிக்கிறாங்க. நம்மளை பத்தி யாருக்குமே கவலை இல்ல, நம்ம எதுக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயினுமே அட்டென்ட் பண்றாங்க. சொல்லு அப்படின்னு கேட்கும்போது உன்னோட ஒய்ஃபை நீ விட்டுரு, அவளை யாருமே மதிக்க மாட்டீங்க, அவ ரொம்பவே மோசமான ஒரு பொண்ணு, அவளுக்கு யாரு கூட பழகவும் தெரியாது, ஒழுங்காவும் இருக்க மாட்டா, அவ எதுக்குமே யூஸ் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி அவங்களே மோசமா பேசுறாங்க. ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கன்னு பார்த்தாலே தெரியுது. ஹீரோவுமே அவ அப்படி கிடையாது, அவ இருக்க இடத்துல எல்லாருக்குமே அவளை ரொம்ப பிடிச்சிரும், அந்த அளவுக்கு அவ சூப்பரா பேசுவா, அவ ரொம்பவே டேலண்ட் ஆனவ, யூஸ்லெஸ்லாம் கிடையாது, நீ அப்படி பேசாத என் ஒய்ஃபை பத்தி அப்படின்னு சொல்றாரு. ஹீரோனுக்கு அழுகே வந்துருது. அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அவ இவ்வளவு நாள் உன் கூடவே இருந்தோம், ஒருத்தி இல்லாத மாதிரியே நடந்துட்டு இருந்த, அது அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ மேலேயே வந்துடுறாரு. டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்தா ஹீரோயின் அங்க நின்றுட்டு இருக்காங்க போனை கையில வச்சுட்டு. அவருமே பாத்துடுறாரு. ஹீரோயின் என்ன பேசுறதுனே தெரியாம பாத்துட்டே நிக்கிறாங்க. அவருமே பாத்துட்டே நிக்கிறாரு. அப்படியே பிளாஷ்பேக்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினை போலீஸ் கிட்ட இருந்து கூட்டு வந்திருப்பாருல, அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பண்றதுக்காக ஸ்டேஷன் போயிருப்பாரு. அவங்க கூட போட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு சரி ரிப்போர்ட் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருப்பாங்க. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயின் அவங்க அப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்டாங்க. அவங்களுக்கு பேனிக் அட்டாக்கே வந்துருச்சு, ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஷாக்கிங்கா கேட்டிருப்பாரு. என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்க ஒய்ஃப்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல அதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்கும்போது பேனிக் அட்டாக் அப்படின்னு சொல்றாரு. அதனால அவ என்ன பண்ணா அப்படின்னு கேட்கும்போது கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. காரை நிப்பாட்டுங்க, என்னால முடியலன்னு சொல்லி ரொம்பவே கத்துனாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே ஷாக் ஆகுது. உடனே டேஷ் கேம்ல இருக்க ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பாக்குறாரு. அதுல ஹீரோயின் கத்துனது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்பதான் கண்டுபிடிச்சிருப்பாரு ஹீரோயினால பேச முடியும்னு சொல்லி. அவருக்கு டவுட் எல்லாம் ஆனா வரல, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ஹீரோயினால பேச முடியுது அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு தான் இருந்திருப்பாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா டிராமா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.